ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவனின் வார்த்தையே மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறைவனின் வார்த்தையே மனுவாகும் மறையுடல் இயேசுவின் உடலாகும் இறை மக்கள் இறைவனின் தரிசனம் இறை மக்கள் இறைவனின் தரிசனம் 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 ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்திலே எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்திக்கவும், எங்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்விலே முடிந்து விடுவதில்லை, நிலையான வாழ்வு எங்களுக்கு பரிசாக இருக்கின்றது. அந்த நிலையான வாழ்வை நாங்கள் பெற இறைவன் எங்களுக்கு ஆற்றல்களையும் திறமைகளையும் தந்திருக்கின்றார். அதை கொண்டு நாங்கள் அந்த நிலை வாழ்வை நாங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. நாங்கள் பெறுகின்ற அனைத்து கொடைகளையும் இறைவனின் மகிமைக்காக செலவழிக்கும் போதுதான் நிலையான வாழ்வை நாங்கள் பெற முடியும். ஏனோ தானோ ஒன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்விலே அர்த்தம் இருக்காது, ஒரு சுவை இருக்காது. ஆகவே நெருக்கடிகளும் வேதனைகளும் எங்களை சூழ்ந்த வண்ணமாகவே இருக்கின்றன. ஆகவே நிலையான வாழ்வை தேடுவதற்கும் நிலையான இறைவனை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் ஆர்வத்தோடு உழைக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஆகவே எங்களை நாங்கள் இறைவனுக்கு வந்த பிள்ளைகளாக மாற்றி அமைக்க இந்த திருப்பலியின் வழியாக வரம் வேண்டி எல்லோருடைய காத்துக்களோடு மன்றாடுவோம். எனவே நாம் இந்த திருப்பலியை இறைவனுக்கு வந்த பலியாக ஒப்பு கொடுக்க எங்களிடம் இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் யாவற்றையும் ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானுத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சுபிப்போமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகள் உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடும் தூயாவியானவரோடும் என்னென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நீங்கள் கடவுளுடைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திறனான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தார் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராத நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இணைத்துள்ளு பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ச்சி பெறுவகை கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்களை பயிலாக மனுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மனுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கிறார். பூலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் நிலங்களை நீதி வலுவாது நீ தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகு மகிழ்வதாக, மண்ணுலகு களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளவனும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகிறார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகிறார். நில உலகை நீதியுடனும் மக்கள் நிலங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 11 தொடக்கம் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று.
இலை அடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலைவில் கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழம் காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களின் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து இருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை நாங்கள் கூர்ந்து கவனித்தால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்றதையும், இன்றைய முதல் வாசகத்திலே எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கி வந்துவிட்டது என்று பேதுரு அடிகளார் கூறுவதையும் நாங்கள் சிந்திக்கலாம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றார். எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை அவர் இந்த நற்செய்தி மூலமாக எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு ஞானி உட்கார்ந்திருந்தார். இந்த வழியாக பலர் போய்கொண்டிருந்தார்கள். அங்குமிங்குமாக போவதும் வருவதுமாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர், ஒரு வயதான ஒரு தாத்தா போய்கொண்டிருந்தார். இந்த தாத்தாவிடம் இந்த ஞானி கேட்கின்றார், உங்களுக்கு எத்தனை வயது? அவர் சொன்னார், 7 வயது என்று சொன்னார். இந்த ஞானிக்கு வியப்பாக இருந்தது,
இருந்தாலும் தான் கேட்ட கேள்வி அவருக்கு விளங்கவில்லையோ அல்லது காது கேட்கவில்லையோ தெரியவில்லை என்று மீண்டும் கேட்டார். அதே கேள்வியை கேட்டார். அப்போது மீண்டும் அந்த தாத்தா சொன்னார், எனக்கு 7 வயது தான் என்று. இவர் புரிந்து கொள்ளவில்லை. திரும்பவும் அவர், அது எப்படி உங்களுக்கு 7 வயது என்று சொல்ல முடியும், உங்களுக்கு 70-80 வயது இருக்கும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நீங்கள் சொல்வது சரிதான், எனக்கு 80 வயது தான். ஆனால் நான் வாழத் தொடங்கியது இப்போது 7 ஆண்டுகள் ஆகின்றன. அதற்கு முன் நான் வாழவில்லை. வாழ்க்கை என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இப்போதுதான் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி 7 ஆண்டுகள் என்று சொன்னார். நாம் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்வோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நிலையான ஒரு வாழ்வை இறைவன் எங்களுக்கு தர காத்திருக்கின்றார். அதற்காக அல்லும் பகலும் உழையுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வரங்களையும் ஆற்றல்களையும் திறமைகளையும் தந்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? அந்த ஆற்றல்கள் திறமைகளை இறைவனுடைய மகிமைக்காக நாங்கள் செலவழிக்காமல் எங்களுக்காக எங்களுடைய சுகபோகங்களுக்காக நாங்கள் செலவழித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த உலகமே எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் நிலையற்ற இந்த உலகிற்காக அல்லல் பட்டு உழைக்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம். ஆனால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி மூலமாக ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இயேசு எருசலேமில் இருந்து அவர் கோவிலை பார்க்கின்றார். அந்த இறைவனுடைய இல்லத்துக்கு செல்லுகின்றார், சுற்றும் பார்க்கின்றார். பின்பு அவர் சீடரோடு மாலை வேளையாகியதும் பெத்தானியாவுக்கு போகின்றார். போய் திரும்பவும் அவர் மறுநாள் வருகிற பொழுது, அந்த பெத்தானியாவிலிருந்து திரும்பவும் ஜெருசலேம் வருகிற பொழுது அவருக்கு பசி எடுக்கின்றது. அந்த பசி எடுக்கின்ற வேளையிலே அங்கு ஒரு அத்திமரத்தை பார்க்கின்றார். அங்கு பழம் எதுவும் இல்லை. ஆகவே அந்த அத்திமரத்தை சபிக்கின்றார். மீண்டும் அவர் ஜெருசலேமுக்கு வருகிற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அங்கு தேவாலயத்திலே புறா விற்பவர்களையும் நாணயம் மாற்றுபவர்களையும் பார்க்கின்றார். இறைவனுடைய இல்லம் அசுத்தப்படுகின்றதை பார்க்கின்றார். இறைவனுடைய இல்லத்தை அருள்பொழியும் அந்த இல்லத்திலே இவர்களுடைய வியாபார கூடமாக இருக்கின்றதை பார்க்கின்றார். கோபம் கொண்டு அவர்களை அடித்து துரத்துகின்றார். மீண்டும் அந்த சீடரோடு பெத்தானியாவுக்கு வருகிற பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கின்றதை பார்க்கின்றார்கள். இந்த வேளையிலே நமக்கு தெரியும், நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த உலகை படைத்த ஆண்டவருக்கு, இந்த உலக அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவருக்கு அந்த அத்திமரத்திலே பழம் காய்க்காத சீசன் என்பது தெரியாதா? அந்த காலம் பருவ காலம் இல்லை, அது காய்க்கின்ற காலம் இல்லை என்று அவருக்கு தெரியாதா? தெரியும். அவர் எங்களுக்கு ஒரு பாடம் படிப்பதற்காகவே அந்த அத்திமரத்தை சபிக்கின்றார். இது பார்க்கலாம், அந்த அத்திமரம் ஒன்றுதான் சபிக்கப்பட்டதை ஒழிய மற்ற அத்திமரங்கள் எதுவும் சபிக்கப்படவில்லை. அது காய்த்தான் இருக்குது. ஆனால் எதற்காக இதை ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்லி அவர் சீடர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கின்றார். நாங்கள் எங்களுடைய பெற்றோர், தாய், தந்தை, பிள்ளைகள், சுகங்கள் அனைத்தையும் விட்டு உம்மை பின் சென்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வி சீடர்களிடம் எழுந்தது. ஆண்டவர் சொன்னால், என் பொருட்டு அனைத்தையும் இழப்பவருக்கு 100 மடங்கு கிடைக்கும் என்று சொன்னார். இந்த சீடர்களுக்கு அந்த கேள்வி அடிமனதிலே இருந்தது. ஆகவே தான் இந்த அத்திமரம் காய்க்கவில்லை, பலன் கொடுக்கவில்லை என்கிற பொழுது அதற்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைத்தும் அது காய்க்கவில்லை என்றால் அது பயனற்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் எத்தனையோ நன்மைகளை செய்கின்றார். எத்தனையோ காரியங்களிலே அவர் உறுதியாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றார், நெறிப்படுத்துகின்றார், எங்களை பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே எங்களுக்கு நாங்கள் கேட்காமலே அள்ளி அள்ளி வரங்களை பொழிகின்றார்,
ஆற்றல்களை தருகின்றார். அந்த ஆற்றலை கொண்டு நாங்கள் பலன் கொடுக்க வேண்டும். இந்த அத்திமரம் பட்டு போனதற்கு விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், அந்த அத்திமரம் இஸ்ராயேல் மக்களை குறிக்கின்றது. ஆண்டவருடைய பாதுகாப்பு அரண் கோட்டையாக இருந்து அவர்களை பாதுகாத்து பராமரிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் அதை நேரடியாக கண்ணும் கூட ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ளவில்லை. தங்களுடைய கால் போன போக்கிலே வாழ்ந்தார்கள், பலன் கொடுக்கவில்லை. ஆகவே அவர்களுடைய அழிவு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றார். தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் சக்தியையும் பெறுகின்றவர்கள் பலன் கொடுக்காவிட்டால் இவ்வாறாக மடிவார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் இன்று வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இதே மனநிலையோடு தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இஸ்ராயேல் மக்கள் எப்படி மனநிலையோடு வாழ்ந்தார்களோ அதே மனநிலையை கொண்டவர்களாகத்தான் நாங்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த தேவாலயம் அசுத்தமாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்பினாரோ அதே உறைவிடமாகிய ஆலயங்களிலேயும் நாங்களும் இன்று வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். கலியான பேச்சு பேசுகின்றோம், புரோக்கர் வேலை பார்க்கின்றோம். காதலர்கள் ஒன்று கூடி செபிக்கிறதில்லை, காதலர்கள் தங்களுடைய காதல் வலைகளில் வீழ்கிறதை பார்க்கின்றோம். தொலைபேசி பாவிக்கக்கூடாது என்றால் தொலைபேசியோடு வருகிறோம். மெழுதிரி கொளுத்தக்கூடாண்டா கொளுத்துகிறோம். எங்களுக்கும் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. ஆகவே தான் நாங்கள் இன்னும் துன்பங்களுக்குள்ளே விழுந்து விழுந்து மடிந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனங்களின் மீது இரக்கம் கொண்டவராக இருந்தாலும் அவர் எங்கள் மீது கொண்ட அன்புக்காக அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் செவி சாய்க்காத வணங்கா களத்துடைய மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. ஆகவே தான் இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு கூறுகின்றார், காலம் நெருங்கி வந்துவிட்டது. நாங்கள் இந்த உலகிலே பொருள் வண்ணங்களை சேர்க்கலாம், பதவி பட்டங்களை சேர்க்கலாம், இவையெல்லாம் எங்களுக்கு நிலையான வாழ்வை தருவதில்லை. எங்களுடைய வாழ்க்கை இந்த நேரம் எப்போது போகும் என்று தெரியாது. எந்த நேரம் நாங்கள் இதயத்தை பிடித்து இதயம் இயங்காமல் மடிந்து ஆவென்று சாகிறோமோ தெரியாது. நான் இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம், மறுகணமே நானும் போகலாம், நீங்களும் போகலாம். சாவு நெருங்கி வந்துகிறது. ஆகவே பலன் கொடுக்காதவர்களை ஆண்டவர் தரைத்து நெருப்பில் இடுவார். பலன் கொடுக்கின்றதை கழித்து மிகுந்த கனிதரும்படியாக கொடுப்பார் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நானும் நீங்களும் பலன் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா, பலன் கொடுக்க முயற்சி எடுக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நம்மை அழைத்து நிற்கின்றன. ஏனெனில் நாம் இறைவனுடைய பிள்ளைகள், நிலையான வாழ்வுக்குரியவர்கள். அந்த வாழ்வை தேட இறைவன் தருகின்ற அருளையும் ஆசிரையும் பயன்படுத்துவோம். நிலையான வாழ்வை நோக்கி பயணிப்போம். நிலையில்லாயம் வாழ்விலே நிலைப்பதே உன் அருளொன்றே, அளவில்லாவுள் கருணையால் அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். நிலையில்லாயம் வாழ்விலே அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோம். அமைதியான உலகம் தேடி அலைந்து நாளும் வேண்டினோம். அன்பு பொழியும் இறைவனென்று, அன்பு பொழியும் இறைவனென்று அருளின் தாளை பணிகின்றோம். அருளின் தாளை பணிகின்றோம். நிலையில்லாயம் வாழ்விலே நிலைப்பதே உன் அருளொன்றே, அளவில்லாவும் கருணையால் அனைத்தும் பலியாய் அளிக்கின்றோம். நிலையில்லாயம்
வாழ்விலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தோம் திருமடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகளுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனவதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முதிரப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்னென்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்களது ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இத்திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தே உமதே திருமுகொழியின் உளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள். இறைவங்களை இடைவிடாமல் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கவும் அவருக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழவும் இறைவன் விரும்பியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் இது எல்லாம் என் பேரால் கேட்பீர்களோ அவையெல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எவ்வாறு செபிக்க வேண்டும் என்று கற்று தந்திருக்கின்றார். அதை மனதில் நிறுத்தி நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காகவும் எல்லா மக்களுடைய தேவைகளுக்காகவும், குறிப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை திருமண ஆண்டினை நினைவுகின்ற அனைவருக்காகவும் மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் போர் அனர்த்தங்களை நீக்கி அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லாவித துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சோதனைகள், நோய்களிலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் எல்லாமையும் ஆட்சியும் என்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கும் நாடுகள் அனைத்திற்கும் திருச்சபைக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேலிரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேலிரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு அமைதியை அளித்தருள. இதோ இறைவனின் செம்மறி நிலையான வாழ்வை பெறும் பொருட்டு எங்களுக்காக தன்னையே கையளித்த இறைமகன் கிறிஸ்துவரே. ஏனெனில் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்திருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
தியாக தருவே திருவிருந்தி தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே உண்டு மகிழ்வோர் நிலை உன்னை உண்போர் உயிர் பெறுவார் உண்டு மகிழ்வோர் உயிர் பிள்ளையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார் உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவாம் தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ ஏழையன் வாழ்வு வளம் பெறவே என்றும் என்னுடன் இணைந்திடவாம் யாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே கனத்த இதயம் கரைந்திடவா கனிந்த அன்பு நிறைந்திடவா கனத்த இதயம் கரைந்திடவா கனிந்த அன்பு நிறைந்திடவா வாழ்வெல்லாம் அன்பு வடிந்திடவா வருக அன்பே வரம் பொழிவாய் யாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே யாக தருவே திருவிருந்தே ஆண்டவர் கூறுகின்றார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தோடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கும் அயலவருக்கும் அன்பு பணிபுரிய சென்று வருவோம். இறைவனுக்கு நன்றி. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதிப்பேன்
ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 இந்த இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அதிகாலையுள்ளும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.